சாம்பியன்ஸ் கோப்பைக்கான இந்திய கிரிக்கெட் அணியின் தேர்வு அப்படிங்கிறது விரைவில் நடக்க இருக்கு. ஏற்கனவே எல்லா அணிகளுமே தங்களோட டீம்ல யாரெல்லாம் விளையாட போறாங்க அப்படிங்கிற அறிவிப்பை கிட்டத்தட்ட வெளியிட்டுட்டாங்க. இன்னும் இந்தியா மட்டும்தான் அந்த மாதிரி பட்டியலை வெளியிடாம இருக்காங்க. இந்த வாரத்தில் அது தொடர்பான முக்கிய அப்டேட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா கடைசி 1 வீக் மட்டும்தான் இந்தியா வந்து எக்ஸ்டென்ஷன் கேட்டிருக்கனால அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்டென்ஷனையும் பிசிசிஐல இருந்து கேட்டனால ஐசிசி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் யாருக்கு அணியில் வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதற்கான காம்படிஷனுமே வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இந்த பட்டியலில் லேட்டஸ்ட்டாக இணைஞ்சிருக்கிறது யாருன்னா கருண் நாயர். இந்த பெயர் கண்டிப்பாக எப்போவோ எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி நிறைய பேருக்கு தோணலாம். ஒரு காலத்தில் இந்தியாவோட டெஸ்ட் கிரிக்கெட்டில் கோலோச்சக்கூடிய வீரர்களில் இவரும் வந்து ஒரு முன்னிலையில் இருப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டவர் தான் இந்த கருண் நாயர். குறிப்பாக 2017ஆம் ஆண்டு சேப்பாக்கம் மைதானத்தில் நடந்த இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில் ட்ரிபிள் செஞ்சுரியை விளாசி இருந்தார் கருண் நாயர். அந்த சமயத்தில் இவர் தான் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் இன் டெஸ்ட் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு அசத்தலான ஆட்டத்தை கொடுத்துருந்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் இவருக்கு பெரிய அளவில் இந்திய அணியில் வாய்ப்பு கொடுக்கப்படவே இல்லை. கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் ஆயிடுச்சு அவர் இந்திய அணிக்காக விளையாடி. இருந்தாலுமே டொமஸ்டிக் கிரிக்கெட்லையாவது கோலோச்சுவாரா அப்படின்னு பார்த்தா அங்கேயுமே அவருக்கு வந்து இறங்குமுகமாக தான் இருந்தது. கிட்டத்தட்ட 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் தன்னோட எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை வந்து கருண் நாயர் வெளியிடுறாரு. கடவுளே எனக்கு ஒரு 1 லாஸ்ட் சான்ஸ் கொடுங்க அப்படின்னு அந்த பதிவு வந்து இருந்தது. இன்னைக்கு அந்த பதிவு வந்து சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு வருது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்தியாவில் நடந்துட்டு இருக்கிற விஜய் ஹசாரே தொடரில் அவர் வந்து அடிச்சுட்டு வர அந்த சதங்கள் தான். இப்போ வரைக்கும் நடந்திருக்கிற போட்டிகளில் இவர் அடிச்சிருக்கிற சதங்கள் மட்டுமே 5. இவர் எடுத்திருக்கிற ஸ்கோர் அப்படின்னு பார்த்தோம்னா 664 ரன்களை எடுத்திருக்காரு. இப்படி ஒரு ஆவரேஜில் யாருமே வந்து விஜய் ஹசாரே கோப்பையில் விளையாடினதே கிடையாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சாதனைகளை படைச்சிட்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் லிஸ்ட் ஏ கிரிக்கெட் போட்டிகளில் வந்து பேக் டு பேக் 4 சதங்கள் அடித்த வீரர்கள் பட்டியலையுமே இவர் தன்னோட பெயரை பதிச்சிருக்காரு. இதனால தான் இப்போ கருண் நாயரை சாம்பியன்ஸ் கோப்பைக்கான இந்திய அணியில் சேர்க்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகள் வந்து வலுத்துட்டு வருது. அதுக்கு காரணம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவோட அந்த மிடில் ஆர்டர் அப்படிங்கிறது ஒரு மாதிரி வந்து ஸ்ட்ராங்காக இல்லையோ அப்படின்னு தோன்ற அளவுக்கு தான் இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா இப்போ அண்மையில் நடந்து முடிந்த போட்டிகளில் இந்தியாவோட மிடில் ஆர்டர் பெரிய அளவில் கை கொடுக்கல அப்படிங்கிற விமர்சனங்கள் தொடர்ச்சியாக எழுந்துட்டே வருது. குறிப்பிட்ட சில வீரர்களுக்கு மட்டும் தொடர்ச்சியாக வாய்ப்புகள் வழங்கப்பட்டுட்டே வருது. நிறைய டேலண்டடான வீரர்கள் இந்திய அணியில் இருந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் மறுபடியும் வாய்ப்பு வழங்கணும் அப்படிங்கிறதும் நிறைய பேரோட கோரிக்கையாக இருக்குது. இந்த கோரிக்கையை பிசிசிஐ பரிசீலிக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. குறிப்பாக தலைமை தேர்வு குழுவில் இருக்கிற அஜித் அகார்கர் கண்ணுக்கு இவரோட சாதனைகள் எல்லாம் வந்து படுமா, அவரை வந்து கண்டிப்பாக கருண் நாயரை எடுப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி தான் இப்போ எல்லார் மனசுலையுமே எழுந்திருக்கு.